கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களுக்கு புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேச போகிற வார்த்தை சங்கீதம் 46:1. Psalm 46 verse 1. தேவன் நமக்கு அடைக்கலமும். அப்பா எப்படி இருக்காங்களா? நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எந்த மந்திர தந்திரங்களோ எந்த கிரியைகளோ நமக்கு விரோதமா யார் என்ன பொல்லாப்பு செய்தாலும் சரி, யார் நமக்கு விரோதமாக கோல் மூட்டினாலும் சரி, என்ன காரியம் செய்தாலும் அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். யாரும் உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. சிலர் கலங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. எனக்கு பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு, கடன் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு, கடன்காரர்கள் என் வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. இல்ல அந்த வீட்டை வித்தாதான் கடன் அடைக்க முடியும். அப்படிப்பட்ட பல காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு இருக்கீங்க. இன்னும் சிலர் நான் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டேன், என்னால கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற எனக்கு வல்லமை உண்டு. அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இன்று அப்பா நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறாங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அப்பா கிட்ட இருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி இருக்கிறார். அப்பா சொல்றாங்க, இந்த வானத்தையும் பூமியும் நான் தான் உண்டாக்கி இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப போறேன். ஏன் அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க? ஏன் திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க? நீங்க அழுகையோடு கூட இன்னைக்கு பாக்குறீங்க, அப்பா உங்களை சந்தோஷத்தோட இன்னைக்கு அனுப்ப போறாங்க. அப்ப இன்னைக்கு பெரிய பெரிய அற்புதங்களை இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்பா செய்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு பார்க்கிற எல்லாரும் நீங்கள் பாக்கியவான்கள். இது அப்பாவுடைய சித்தம். என்ன பிரச்சனையா இருக்கட்டுங்க, மாத்த அவருக்கு வல்லமை உண்டு. அவர் என்ன பண்ணும்? விசுவாசிக்கணும், அவரை நம்பணும். தொடர்ந்து பார்ப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் அடுத்து பலனுமா இருக்கிறார். அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறதுக்கான பலனை கொடுக்கிற தேவன். நீங்க நினைக்கிறீங்க என்னால முடியல, என்னால செய்ய முடியும், எனக்கு ஞானம் இல்லை, அது இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் கொடுக்கிற கர்த்தர் நான், என்னால எல்லாம் கூடும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா அவரே தான் இருக்கிறார். சொல்றாங்க, நீங்க ஆபத்து காலத்துல இருக்கிறன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அனுகூலம் பண்ணி உங்களுக்கு துணையாய் நானே நிற்பேன் என்று சொல்லி அண்ட சராசரங்களை படைத்த அப்பா சொல்றாங்க. அதே சங்கீதம் 62:8 Psalm 62 verse 8ல, ஜனங்களே எக்காலத்தில் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். மீண்டும் சொல்றாங்க, அப்பா எப்படி இருக்காங்களா? நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அதனால எதை குறிச்சும் பயப்பட வேணாம். ஜனங்களே, இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை பார்த்து அப்பா சொல்றாங்க, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எக்காலத்திலும் அப்பா என்ன பண்ணுங்க? நம்புங்க. அவரை என்ன பண்றீங்க? விசுவாசிங்க. அப்பாவை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமா அற்புதம் நடக்கும். உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை அவருக்கு சாதாரண விஷயங்க. உங்களுக்கு இருக்கிற வியாதி அவருக்கு சாதாரண விஷயம். டாக்டர் கைவிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி. அப்பாவுக்கு அது லேசான காரியம். மரித்து 4 நாட்கள் நாரி போன பிணத்தையே உயிரோடு எழுப்ப வல்லமை உண்டு நம்ம அப்பாவுக்கு. அவரால் எல்லாம் கூடும். எப்படி வேணாலும் அற்புதத்தை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். அதனால எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா சொல்றாங்க, என்ன நம்புங்க. அப்பாவுடைய வார்த்தைய நம்புங்க. அந்த வார்த்தையை விசுவாசிச்சு பேசுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். யாருகிட்ட ஊத்தணுமா? ஏசப்பா கிட்ட மட்டும்தான் உங்க இருதயத்தை ஊற்றணும். எந்த மனுஷன்கிட்டையும் யாருகிட்டையும் நீங்க ஊற்ற வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க நினைக்கலாம், கடவுளுக்கு அடுத்து நான் உங்களை தான் நினைச்சிருக்கேன்னு சொல்லலாம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க தான். அவங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லலாம். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாங்க. ஆனா உங்களுடைய பர்சனல் காரியம் எதையும் யார் இடத்துலயும் ஷேர் பண்ணாதீங்க. நாளைக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்துச்சுன்னா உங்களுடைய எல்லா அந்தரங்கத்தையும் அவங்க வெளியே சொல்லுவாங்க. சொத்துரும். அப்பா சொல்றாங்க, உங்களுடைய எல்லாவற்றையும் என்னிடத்துல என்ன பண்ணுங்க? ஊற்றுங்க. ஊற்றிட்டு அப்பாவை நம்புங்க, அப்பாவை விசுவாசிங்க. அப்பா யாருகிட்டையும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாம் ஒரு முதுகுக்கு பின்பாக தூக்கி போட்டுட்டார். ஆள் கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க. நான் இனி நினைக்க மாட்டேன்னு சொல்லுவேன். நீங்களே திருப்பி நான் இந்த பாவத்தை செஞ்சேன்னா அப்பா கேட்பாங்க, நீ அப்படி செஞ்சியான்னு கேட்பாங்க. அவர் நல்ல தகப்பன். நம்மளுடைய காரியங்கள் எதையும் யாருகிட்டயும்
சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்கள் இருதயத்தை அப்பா கிட்ட ஊற்றுங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. சங்கீதம் 115ல 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு, கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்க, அவரே அவர்களுக்கு துணையும் அடைக்கலமா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தரை நம்புங்க, ஆரோன்னா ஊழியம் செய்கிறவர்களே கர்த்தரை நம்புங்க. 3வது யார சொல்றாங்க? கர்த்தருக்கு பயப்படுறவங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்கன்னா நம்ம தான். பயப்படுறாங்கன்னா அவர் அடிப்பாரு குத்துவாரு இல்ல, அவர் மேல நம்ம வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் இந்த காரியத்தை செஞ்சா எங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நம்ம செய்யாம இருக்கோம்ல, அதுதான் அப்பாவுக்கு பயப்படுறது. நமக்கு தான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அப்பாவை பயப்படுறது மட்டும் இல்ல, அப்பாவை நம்புங்க. அப்பாவுக்கு பிரியம் இல்லைன்னு தெரியுது, அப்பாவை நம்புங்க, அப்பாவுடைய வசனத்தை நம்புங்க. அந்த வசனத்தை சொல்லும் பொழுது அந்த வசனம் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். ஏன்னா வசனம் தான் வார்த்தை, வார்த்தை தான் ஏசப்பா, ஏசப்பா தான் வார்த்தை, வார்த்தை தான் ஏசப்பா, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி வந்தாரு. ஸ்தோத்திரம். அடுத்து 12ஆம் வசனம், எதுக்கு நம்ம அவரை நம்பணுமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆரோன்னா ஊழியம் செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பார். 14, 15 வசனங்கள், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். 15ஆம் வசனம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நானே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. இந்த காலை நேரத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க தீர்க்க தரிசனமா அநேகருக்கு பேசிட்டீங்கப்பா. உங்களுடைய வார்த்தை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே அநேகருக்கு அங்க அற்புதம் நடந்து விட்டது. கோடிக்கணக்கான மக்களுக்கு அற்புதம் நடந்து விட்டது. எல்லோருக்கும் சுகத்தை கொடுத்துட்டீங்க, பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்துட்டீங்க. அதே போல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாருக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்களோ, யாருடைய சுகத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்களோ, அவங்களுக்கும் நீங்க சுகத்தை கொடுத்துட்டீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல இந்த கடன் பிரச்சனையில வீட்டை விற்கணுமோ என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு நீங்க அற்புதம் செஞ்சுட்டீங்கப்பா. எந்த வீட்டையும் விற்க தேவையில்ல, எதையும் செய்ய தேவையில்ல. அப்பா அற்புதம் செய்து காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, பள்ளங்கள் நிரம்பும் என்ற வார்த்தையின்படி அப்பா அற்புதம் செய்து எல்லா கடனையும் இப்பொழுதே இன்றைக்கே உங்களுக்கு அப்பா அடைச்சிட்டாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல வீடு பாதியில கட்டி நிற்குதை என்ன செய்வேன்னு சொல்லி கலங்கி இருக்கீங்க, நீங்க எதையும் விற்க தேவையில்ல, ஏசப்பா அற்புதம் செய்ய போறாங்க. எதிர்பாராத திசையிலிருந்து ஒத்தாசை வரும். ஒத்தாசை அனுப்ப போகிறது கர்த்தர். அவர் அதிசயத்தை செய்ய, அவரை நம்புங்க அப்பா என்று சொல்லி அவரை நம்புங்க. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. சங்கீதம் 118:8 பைபிள்ல நடு புக்கு, நடு அதிகாரம், நடு வசனம் சொல்றாங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பட்டுதலா இருப்பதே நலம். கர்த்தர் மேலதான் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, உங்களை தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன். நீங்க அந்த விசுவாசத்துல அப்பாவை நம்புங்க. இன்னைக்கு பெரிய பெரிய அற்புதங்களை எசப்பா உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை, குடும்பத்துல சமாதானம், கோர்ட்டு பிரச்சனைகள்ல ஒரு ரிலீஸ் ஆண்டவர் கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா விதமான அற்புதங்கள், குருடர்கள் பார்க்கிறது, செவிடர்கள் கேட்கிறது, முடவர்கள் நடக்கிறது, சப்பானிகள் நடக்கிறது, எல்லா அற்புதத்தையும் இப்போது செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மேலேயும் அப்பாவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காக தேங்க்யூ ஜீசஸ். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். God bless you. Praise the Lord.